Hi friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோல Acer 43 inch G Plus series 4K Ultra HD LED Smart Google TV பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிவில என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, நீங்க கொடுக்கிற காசுக்கு இது ரியலி ஒர்த்தபிளா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஸ்ப்ளே ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்த்துருவோம். இதோட ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 43 inches, கொஞ்சம் பெரிய சைஸ் டிவி தான். இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 4K Ultra HD கொடுத்திருக்காங்க. அதாவது 3840 into 2160 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு LED டிவி. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz கொடுத்திருக்காங்க. இதோட வீவிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 178 degrees வைட் வீவிங் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. ஸோ போத் ஆஃப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 178 degrees வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அவுட்புட்டாக இருந்தாலும் பிக்சர் அவுட்புட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வியூவிங் பாயிண்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ பற்றி பார்த்துருவோம். இதோட ஸ்பீக்கர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 30 wattsல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டேண்ட் ஸ்பீக்கர் அண்ட் ஹை ஃபிடலிட்டி ஸ்பீக்கர்ஸோட கொடுத்திருக்காங்க. சவுண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டோல்பி ஆடியோ அண்ட் டோல்பி அட்மோஸோட கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிவி ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 1.3 GHz வேர்ட் கர்வ் ப்ராசஸர். இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை இதில் கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் குரோம் காஸ்ட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இதோட கனெக்டிவிட்டி அவுட்புட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒய்ஃபை டுவல் பேண்ட் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க 2.4 GHz அண்ட் 5 GHz. இதோட ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா 2-way ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.0. இதோட HDMI போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. USB போர்ட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா AV அண்ட் RF எத்தர்நெட் ஹெட்ஃபோன் அவுட்புட் இந்த இவ்வளோமே அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இது வந்து ஒரு கூகுள் டிவி. ஸோ கூகுள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் எக்கச்சக்கமான OTT பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம், OTT பிளாட்ஃபார்ம் எக்கச்சக்கமான உங்களுக்கு தேவையான ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் என்பில்டு ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமோட் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா OTT பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, அதர் ப்ரௌசர்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் பிக்சர் குவாலிட்டி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டைனமிக் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் அண்ட் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலரை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு வியூவிங் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சை வந்து பார்த்துருவோம். இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,999 22,999 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிப்பட்ட வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். இன்னும் சில நாட்கள் போனால் சம்டைம்ஸ் இந்த ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பை பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.